சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு 250 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணியை நம்ம சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி இல்லாமல் இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃப்ரை வந்துட்டு நிறைய எண்ணெய் குடிச்சிரும். நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு 5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். 5 டீஸ்பூன் அப்படிங்கிறது 20 to 25 கிராம் வரைக்கும் இருக்கும். ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 4 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள். நான் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல. தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆயில் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஆயில் ஃப்ரை வேண்டான்னா ஓவனில் வச்சுட்டு கிரில் பண்ணி கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிரும். இது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். சோயா சங்க்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? சோயாபீன் ஆயில் இருக்குது இல்லையா, அந்த ஆயில் எடுக்கும்போது வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த சோயா சங்க்ஸ். இதில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதிலே கொஞ்சமாக வந்துட்டு கறி லீஃபும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.